வெல்கம் டு மருத்துவ உலகம். இன்னைக்கு நம்ம மருத்துவ உலகத்துல 25வது வார கர்ப்பகாலத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, குழந்தைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். இந்த 25வது வாரத்துல குழந்தையினுடைய வளர்ச்சி அப்படிங்கறத பார்க்க போறோம். முதலாவது அவங்களுடைய குடல் இயக்கம் உருவாகும். இத மெக்னோனியம்னு சொல்லுவாங்க. இது தடிமனாவும் இருண்டும் இருக்கும். குழந்தை பிறந்த உடனே இது வெளியேற்றலாம். குழந்தையினுடைய தலைமுடி வளரும். குழந்தையினுடைய அமைப்பு, நிறம் இப்போ வேறுபட்டிருக்கும். குழந்தையினுடைய தோல்ல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மென்மையாக இது உதவி செய்யுது. குழந்தையினுடைய மூளையில புறணி அடுக்குகளை உருவாகுது. பெரும்பாலான செயல்கள் முன்பே வளர்ந்த பிறகு மூளை பகுதிகளை கட்டுப்படுத்த உதவி செய்யும். மூளையை தவிர நரம்பு மண்டலத்துல மற்ற பகுதிகள் தொடர்ந்து உருவாயிட்டு இருக்கும். இதுதான் குழந்தைங்க வெளி உலகத்துல தகவல் பரிமாறதுக்கும் எதிர்வினை ஆற்றுறதுக்கும் கற்றுத்தர உதவி செய்யுது. குழந்தையினுடைய செவித்திறன் அபாரமா வளர்ந்திருக்கும். இந்த 25வது வாரத்துல குழந்தை தாயின் குரலுக்கு பதிலளிக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதனால உங்களால அசைவுகளை உணர முடியும். வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை 25வது வாரத்துல இருக்கும்போது குழந்தையினுடைய அளவு பாத்தீங்கன்னா 13 அங்குலம் இருக்கும். எடை 700 கிராம் இல்ல அப்படின்னா அதுக்கு மேல கூட இருக்கலாம். குழந்தை முன்ன விட இப்ப நீளமாவும் மெலிவாவும் தெரிவாங்க. குழந்தையினுடைய உருவமானது காலிஃபிளவர் அளவு இருக்கும். இந்த 25வது வாரம் குழந்தைங்க வேகமா வளரக்கூடிய காலம்னு சொல்லலாம். குழந்தைங்க வளர வளர குழந்தையை சுற்றி அதிக இடைவெளி தேவைப்படும். அதனால குழந்தையினுடைய வளர்ச்சியும் உடல் உங்களை ஆதரிக்க செய்யும். இந்த நிலையில உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க வளர்றதுனால கருப்பை இந்த நேரத்துல வயிறு மற்றும் பிற உறுப்புகள்ல அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும். இது செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. ஒரு வாரத்துக்கு 1/2 கிலோ வீதம் வரையும் நீங்க வெயிட் கெயின் பண்ணுவீங்க. இப்போ குழந்தைங்க வளர்றதுனால தாய்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். கருப்பை வளர்றதுனால இடுப்பு மூட்டுக்குரிய நரம்பின் மீது அழுத்தம் கொடுக்கும். இந்த வாரத்துல இடுப்பு மற்றும் கீழ் முதுகு வலி உருவாக வாய்ப்பு இருக்குது. வலிய போக ஐஸ் கட்டி ஒத்தடம் வச்சுக்கலாம். வலி நிவாரணி மருந்துகள் கூட டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இது குழந்தை பிறந்த உடனே சரியாயிரும். அடுத்ததா கால்கள்ல அதிகமான தசை பிடிப்பு. இது பொதுவான ஒண்ணு. முக்கியமா இந்த 25வது வாரத்துல தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்மோன் மாதிரியான சில மாற்றங்கள்னால தூக்கம் நமக்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுனாலையும் இந்த தூக்க பிரச்சனை வரும். அடுத்ததா மலச்சிக்கல் மற்றும் மூலநோய். இந்த 25வது வாரத்துல இருந்து கர்ப்பிணிகளுக்கு மலச்சிக்கல் மூலநோய் வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால தண்ணீர் அதிகமா எடுத்துக்கோங்க. இந்த மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கு செரிமான மண்டலத்துக்கு உதவி செய்யக்கூடிய விதத்துல போதுமான அளவு தண்ணீர், உடற்பயிற்சி, நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கலாம். நெஞ்செரிச்சல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உணவு குழாயில அமில அளவை உயர்த்துறதுக்கும் மார்பு மற்றும் தொண்டைகள்ல எரியக்கூடிய உணர்வு ஏற்படும். இது சாதாரணமா ஒண்ணுதான். காரமான உணவுகளை தவிர்த்துக்கோங்க. இரவு உணவை கொஞ்சம் முன்கூட்டியே சாப்பிட்டீங்க அப்படின்னா நெஞ்செரிச்சல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம இருக்கும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இந்த கர்ப்ப காலத்துல பாத்துக்க முடியும். இந்த 25வது வாரத்துல உங்களுடைய வயிறு அளவு 7 ல இருந்து 8 கிலோ வரையும் இருக்கும். உடல்ல அதிகப்படியான தண்ணீர் தேங்குறதுனால இந்த எடை அதிகரிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தையினுடைய அசைவை நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மசாஜ் செய்யறது மூலமாவோ இல்ல இசை கேட்கறது மூலமாவோ நீங்க ரசிச்சுக்க முடியும். இந்த 25வது வாரத்துல என்ன மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் டி மற்றும் கால்சியம் ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறத உறுதி செய்யணும். காரணம் குழந்தைங்க வலுவான பற்கள், எலும்புகள் உருவாகிறதுக்கு இது உதவி செய்யுது. வலுவான தசைகளும் உருவாகும். அதனால ஆரோக்கியமான நரம்பு மண்டலத்துக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கணும். கால்சியம் உறிஞ்சுறதுனால வைட்டமின் டி உடலை ஆதரிக்கும். இந்த வாரத்துல பன்னீர், தயிர், பால், கீரைகள், பச்சை காய்கறிகள், பால் பொருட்கள், ராஜ்மா, சோயா, பீன்ஸ், பருப்பு வகைகளை எடுத்துக்கலாம். இதை தவிர முட்டை, பால், மீன் போன்றவை வைட்டமின் சிறந்த ஆதாரங்களா இருக்குது. தண்ணீரை அதிகப்படியா நீங்க குடிக்கணும். இது மலச்சிக்கல் மற்றும் அதுக்கு தொடர்புடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்மள வெளிவர பாதுகாக்குது. அதே மாதிரி சருமத்தை மிருதுவாகவும் அரிப்பு பிரச்சனைகள் இந்த வாரத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை சரி பண்றதுக்கும் உதவி செய்யும். அடுத்து 26வது வாரத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, குழந்தைங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.